போட்டித் தேர்வு வினாவிடைகளில் புனித ஜார்ஜ் கோட்டை பற்றி சில தகவல்கள். புனித ஜார்ஜ் கோட்டையானது ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டையாகும். இது தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக புனித ஜார்ஜ் கோட்டை இன்றைய சென்னை வளர்ச்சிக்கு ஓர் அடித்தளமாக அமைந்த கோட்டையாகும். அது மட்டுமல்லாமல் இது 1639ஆம் ஆண்டு பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் என்பவர்களால் கட்டத் தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜார்ஜ் தினமான ஏப்ரல் 23ஆம் நாள் 1640இல் கட்டி முடிக்கப்பட்டதால் இது ஜார்ஜ் கோட்டை என்றும் அழைக்கப்பட்டது. மேலும் இந்தியாவின் மிக பழமையான திருச்சபை தேவாலயமான புனித மேரி தேவாலயம் 1680ஆம் ஆண்டு இக்கோட்டைக்கு அருகாமையில் இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து 1701ஆம் ஆண்டு முதல் ஒரு சிறந்த நிர்வாக தலமாக புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயருக்கு விளங்கியது. அது மட்டுமல்லாமல் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சு மற்றும் உள்ளூர் நபர்களின் பாதுகாப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ள இந்த புனித ஜார்ஜ் கோட்டை பயனுள்ளதாக இருந்தது. சுதந்திர போராட்டத்தின் போது 1932ஆம் ஆண்டு பாஷ்யம் ஆர்யா என்பவர் புனித ஜார்ஜ் கோட்டையில் ஆங்கிலேயரின் கொடியை இறக்கிவிட்டு இந்தியர்களின் தேசிய கொடியை ஏற்றினார். இது சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 1947ஆம் ஆண்டு செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட மூவர்ண கொடியானது புனித ஜார்ஜ் கோட்டையில் இடம்பெற்றுள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் புனித ஜார்ஜ் கோட்டையில் இடம்பெற்றுள்ள அருங்காட்சியகமானது பல்வேறு வரலாற்று சான்றுகள் இடம்பெற்ற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. புனித ஜார்ஜ் கோட்டை தற்பொழுது தமிழ்நாட்டின் சட்டமன்றமாகவும் ஆளுநர் மாளிகை இடம்பெறக்கூடிய ஓர் மையமாகவும் தமிழ்நாட்டின் ஒரு சிறந்த நினைவு சின்னமாகவும் காட்சியளிக்கிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய வினாவிடைகளை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடும் அது மட்டும் அல்லாமல் போட்டித் தேர்வை பற்றிய தகவல்களும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.